ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். ஆனால் உன் ஆசைகள் நடக்கவில்லை. எல்லா நாளும் கவலையுடன் தான் இருக்கிறாய். சரிதானே? முதலில் ஒன்று தெரிந்து கொள், எல்லா நாளும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது. ஏதோ சிறு கவலையாவது இருக்கும். நீ ஏன் கவலை மட்டுமே யோசிக்கிறாய்? அந்த கவலையை தாண்டி சந்தோஷமும் நடக்கிறதே. அதை பற்றி நீ யோசிக்கலாமே. அதையெல்லாம் நீ யோசிக்கவே மறந்து விடுகிறாய். கவலையை நினைத்து கொண்டே இருந்தால் கவலை மட்டும்தான் வரும். சந்தோஷத்தை நினைத்து கொண்டு இருந்தால் சந்தோஷம் மட்டும்தான் வரும். நீ எந்த ஒரு நேரமும் கவலையை தான் நினைக்கிறாய். ஏனென்றால் கவலை அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் சாயி நான் அதை நினைத்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் சந்தோஷத்தை கொடுங்கள், நான் சந்தோஷத்தையே நினைப்பேன் என்று சொல்வாய் கேட்டான். என்னுடைய தங்கமே, கவலைகள் எவ்வளவு வேண்டுமானாலும் வரட்டும். ஆனால் அதை மறந்துவிட்டு சந்தோஷமாக இருக்க பழகினான். காலப்போக்கில் கவலை இருந்ததா என்றே மறந்துவிடும். நீ என்னுடைய குழந்தை. உன்னை எப்பொழுதுமே கவலையுடனேயே வைத்திருக்க மாட்டேன். எல்லா நாளும் நிம்மதியாக வைத்திருப்பேன். சில சந்தர்ப்பங்கள் காயப்படுத்தும் அளவுக்கு இருக்கும். அந்த சந்தர்ப்பம் நீ மாற்ற வேண்டும். எவ்வளவுதான் கஷ்டங்கள் வரட்டுமே, ஆனால் அந்த கஷ்டத்தை நினைக்காமல் நிம்மதிகரமாக இரு. உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட சந்தோஷமாக இருக்கலாம். உனக்கு நான் ஏற்பாடு செய்து வைத்திருப்பது நிச்சயமாக கிடைக்கும். அதை நீ அறிய வேண்டும் என்றால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள், கவலைகள் என்னும் இருக்கும் இடத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டும். எப்பொழுது அதிலிருந்து நீ வெளிவருவாய்? எப்பொழுது நான் தருவதை நீ பெற்றுக்கொள்வாய்? எதாக இருந்தாலும் மறந்துவிடும். சந்தோஷத்தை மட்டுமே ஞாபகம் வைத்துக்கொள். கவலைகளை தூக்கி சுமக்காதே. கவலைகள் என்பது தேவையில்லாத ஒன்று. அதை அடியுடன் எடுக்கத்தான் நான் இருக்கிறேன். நான் இருக்கும் பொழுது எக்காலமும் நீ எந்த ஒரு கவலையையும் பார்த்து பயப்படக்கூடாது. சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ, உனக்கு உன்னை விட்டு போன உறவோ, எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், உனக்கு தேவைப்படும் நேரத்தில் அனைத்தையுமே உன்னிடம் வந்து சேர்ப்பேன். அதுவரை வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இரு. கிடைக்காதோ, வாழ்க்கை முடிந்து விட்டதோ, நமக்கு பிடித்தது மட்டும் ஏன் நம்முடன் இருப்பது இல்லை, இப்படிப்பட்ட யோசனைகளை விட்டுவிட்டு எது நமக்கு கிடைக்குமோ அந்த நேரத்தில் நிச்சயமாக நல்லது கிடைக்கும் என்று நீ நம்பு. நல்லது மட்டுமே கிடைக்கும். இந்த சாயான நான் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் கைவிட்டு விட மாட்டேன். நல்ல காரியத்தை நான் நிச்சயமாக செய்வேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.